4 நாளாக வீடியோ போடல. காரணம் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஓரளவு தெரியாச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லைங்க, டாக்டரே சொல்லிட்டாங்க இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ போடுற நேரம் பாருங்கள், யாரையோ பற்றி பேச வேண்டியதாக இருக்குங்கிற ஒரு கவலை. அதாவது புதிதாக கட்சி தொடங்கிய அருமை சகோதரர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு தொண்டகிளிய கத்துனார். இப்போ நடந்த கூட்டங்களில் கூட பெண்களுடைய பாதுகாப்பை தான் முன்னிலைப்படுத்தி பேசினார். ஆனால் சொந்த வீட்டிலையே அவர் எப்படி பெண்களை வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அவர் ஒய்ஃபவே எப்படி வச்சுருந்துருக்காரு பார்த்தீங்களா? இப்போ ஒய்ஃபு 27 வருஷம் அவரோட சேர்ந்து வாழ்ந்த ஒய்ஃப் சங்கீதா இன்றைக்கி டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கு. டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்குன்னு சொன்னால் 2 பேருக்கும் மன வேறுபாடு, அது காரணமா, அல்லது இவருக்கு வேறொரு நடிகையுடன் கள்ளத்தொடர்பு இருந்தது தான் காரணமா? கள்ளத்தொடர்பு தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மாவே சொல்லி இப்போ விவாகரத்து கேட்குது. உடல் அளவில் பாதிக்கப்பட்டேன், உள்ளத்தின் அளவில் பாதிக்கப்பட்டேன், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டேன், அந்த நடிகையோட தொடர்பை கட் பண்ணுங்கன்னு கேட்டேன், கேட்கல, கேட்குற மாதிரி நடித்தார். ஆனால் அவர் சேர்ந்தே வாழ்ந்தார். ஒரே வீட்டில் பொண்டாட்டி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு குடும்பம் நடத்தினார்னு சொன்னால் அவரை எப்படிப்பட்ட மனிதர்னு நான் சொல்கிறது? மனம் விரும்பி கோர்ட்டில் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க டைவர்ஸ் மனு. இவர் தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, எம்ஜிஆர் அப்படி இருந்தார்ல, இவர் இருந்தது தப்பா அப்படின்னு ஒரு வகையில் இன்னொன்று சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் என்ன சப்பக்கட்டு கட்டுவாங்கன்னா, சப்பக்கட்டு இல்லை, இன்னொரு கட்சி மேலே ஒரு பழியை போடுவாங்க. இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை தூண்டி விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, பொதுமக்கள் நம்பும்படியாக சில வேடிக்கைகள்லாம் பண்ணுவாங்க. இத்தனை வருஷம் ஏன் சும்மா இருந்தேன், இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து சொல்கிறியே, அப்போ அவருடைய இமேஜை குறைக்கிறதுக்கு தானே நீ பார்க்குற, அவருடைய பொது வெளியில் உள்ள அவருடைய இமேஜ், அவருடைய உருவ வழிபாடு, தோற்றம், இதெல்லாம் குறைக்கத்தானே நீ இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு பேசுவாங்க. ஏண்டா, உங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து திமுக ஏன் நுழையுது? கணவன் மனைவியுமாக நீங்கள் வாழ்ந்தீங்க. அந்த அம்மா க்ளீனாக சொல்லுது, 2021 இந்த இது ஆரம்பிச்சிது. இந்த 2021 ஏப்ரல் மாதம் அந்த நடிகைக்கும் இவருக்குமான தொடர்பு தெரிஞ்சது, தெளிவாக தெரிஞ்சது. திருந்துவார், சமாதான பேச்செல்லாம் பேசினார். கிட்டத்தட்ட 1 வருஷமே அந்த சமாதான பேச்சுக்கள்லாம் நடந்தது. அந்த 1 வருஷ சமாதான பேச்சுக்கள் நடந்தும் அவர் சரிப்பட்டு வரல. வெளிநாடுகள் போகும்போதெல்லாம் அந்த நடிகையோடவே போனார். அந்த நடிகையோடு அவர் அங்கே எடுத்துக்கிட்ட படங்களெல்லாம் அந்த நடிகை வந்து வெளியிட்ட போது இவர் சும்மா இருந்தார். இவ்வளவுக்கும் அந்த நடிகருக்கும் அந்த நடிகைக்கும் இவருக்குமான உறவு எப்படி வந்ததுங்கிறது திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நடிகை யாருன்னு அந்த அம்மா சொல்லுதோ, அந்த நடிகைக்கு மேனேஜராக இருக்கவர் தான் விஜயனுடைய அந்தரங்க வலதுசாரி இடதுசாரி எல்லாமே. அவருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இந்த பிரச்சனை அப்படியெல்லாம் வரும். நம்ம வந்து யாரையும் பேர் சொல்லலை, ஒரு சந்தேகத்தை சொல்கிறோம் சும்மா. அதாவது ஒரு ஒரு ஏதோ கோமனாண்டி இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நெருப்பு இல்லாமல் புகையாது. அது இப்போ பட்டவர்த்தனமாகவே தெரியும். எந்த கணவனாக ஐயா, இப்போ ஏற்கனவே விவாகரத்து வாங்கின நடிகைகள்லாம் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய மருமகன் தனுஷ், அவரே 2 பேரும் இந்த மாதிரி நாராமல் பரஸ்பரம் மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்கவுங்க இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. 2 பசங்க இப்போ வயசுக்கு வந்த பசங்க 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்காங்க. இந்த வயசுக்கு வந்த பையன் டைரக்டராகவும் இருந்து ஒரு படமும் தயாரிச்சிருக்கிறான். அந்த பொண்ணு வயசுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் பார்க்க வேணாமா? இந்த சங்கீதா வந்து
உள்ளத்தில் நெருப்பை இத்தனை நாளும் அது அப்படியே வளர்த்துக்கிட்டே வந்திருக்குங்கிறது தான் இப்போ தான் தெரியுது. இப்போ தான் நமக்கு ஒரு சில சின்ன சந்தேகம் வருது. விஜயனுடைய அப்பா எஸ். ஏ. சந்திரசேகரன், சோபா தம்பதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மருமகள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க, ரொம்ப பக்தி. அவங்க மருமகளை ரொம்பவும் நேசித்தாங்க. விஜய்க்கும் எஸ். ஏ. சந்திரசேகரனுக்குமான இடைவெளி ஏற்படுவதற்கு காரணமே இப்படி ஒரு தகவல் இருந்தது தான் நான் சொல்கிறேன். 2 பேரும் சமாதானமாக போகணும், அந்த நடிகை நீ மறந்துரு அப்படின்னு அப்பா அட்வைஸ் பண்ணதுனால, அதனால் ஏற்பட்ட கோபத்தினால தான் தன் அப்பாவோட விஜய் பேசுறதில்ல, தனியாகவே இருக்கார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ வருது. அது உண்மையாக இருக்குமா இல்லையாங்கிறது அவர் தரப்பில் சொன்னால் தான் தெரியும். ஆனால் பெத்த தகப்பன் தன்னுடைய மகன் கெட்டழிஞ்சு போகணும், நாசமாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய குடும்பமும் நாசமாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க நியாயமாக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் புது வழியில் இந்த மாதிரி முத்துன பிறகு என்னதான் இருந்தாலும் மருமகளுக்கு ஆதரவாக இருப்பாங்களா சொல்லுங்கள்? ஏன் மகன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டார், ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக இருக்கார், எலெக்ஷன்லேயும் நிற்க போகிறாரு, அடுத்த சிஎம் அவர் தான் அப்படின்ட்டு எல்லாருமே பேசுகிறாங்க, அவர் கட்சிக்காரர் எல்லாருமே பேசுகிறாங்க, எதிர்கட்சிகளுக்கு டஃப் கொடுக்குறாரு. இப்படிலாம் இருக்கிற மகனை தகப்பன் தாய் விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா மருமக துணிஞ்சு வெளியே வந்தாச்சு, வெட்டிட்டு போகிறதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் மருமகளுடைய தயவு தாட்சண்யம் அவங்களுக்கு தேவையில்லை. இதுதானே பொது வழக்கம். குடும்பத்தில் எல்லோரும் இருந்தால் மகன் பக்கம் போகிறதுக்கு காரணம் தானே இருக்க முடியும். யாரும் மருமக பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் சம்பவம் நடந்தது என்னமோ, தகராறு நடந்தது என்னமோ உண்மை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பேசுகிறாங்க எல்லாரும். அதாவது ஒரு பிரச்சனைன்னு வெளியே வந்த பிறகு தான் எல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும். ஆனால் அந்த 12 பக்கம் சந்தியா அந்த நம்ம சங்கீதா கொடுத்துருக்கிற வாக்குமூலம் இருக்க ரொம்ப கடுமையாக இருக்குது. தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரையும் சொல்லுவேன். இன்னும் அவசியமானால் அந்த நடிகையின் வழக்கில் ஒரு குற்றவாளியாக சேர்ப்பேன். அந்த படத்தையும் வெளியிடுவேன், அந்த அம்மா யார், நடிகை யாருங்கிறதையும் சொல்லுவேன், அந்த பொம்பளை மேலேயும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறத சங்கீதா தெளிவாக தன்னுடைய இதில் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தன்னுடைய கோர்ட்டில் பதிவு பண்ண அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டும் அதை எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். அங்கே அரசியல் செல்வாக்கெல்லாம் எடுபடாதில்ல. இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி பிஜேபி தலைவர், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை திரிஷாவை பற்றி ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் பற்றி சொல்லும்போது தான் நீ முதல்ல அந்த வீட்டிலேருந்து வெளியே வாயான்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பலத்த கண்டனங்கள்லாம் வந்தது. பிஜேபி கட்சியிலேருந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீ பொது வழியில் இந்த மாதிரி பேசுனது கண்டனத்திற்குரியது, ஒரு பெண்ணை இந்த மாதிரி இழுக்கிறது தப்பு, அப்படி இப்படிலாம் கண்டித்து பேசுனாங்க. நயினார் நாகேந்திரனும் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டார். திரிஷா தரப்பில் இருந்து ஒரு வக்கீல் ஒரு விளக்கம் வந்திருந்தது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு உட்பட சந்தேகம்லாம் என்னன்னா, இந்த சங்கீதா குறிப்பிடக்கூடிய நடிகை யார்? அவங்க இன்னமும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா? இன்னமும் அவரோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்களா? இல்லை வெளியே இருக்காங்களா? அதெல்லாம் எப்போ சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. ஏன்னா இந்த வழக்கு தொடர்வதற்கு காரணமாக இருந்ததே ஒரே வீட்டில் குடும்பம், அந்த அம்மாவை வச்சு குடும்பம் நடத்துனது தான், அந்த நடிகையை வச்சு குடும்பம் நடத்துனது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு தைரியம் இருக்கணும் நம்ம விஜய்க்கு? கட்டின மனைவிக்கு இருக்காங்க, அந்த கட்டின மனைவி இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவரோட என்னால் வாழ முடியாது, உடல் அளவுலேயும் தொந்தரவு, உள்ளத்தளவுலேயும் தொந்தரவு, பொருளாதார ரீதியில் நெருக்கடி. ஆக இந்த விவாகரத்து வழக்கு நடக்கும்போது எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், வழக்கு முடிஞ்ச பிறகு நான் கேட்க ஜீவனாம்சம் கொடுக்கணும்,
அதுவும் போக அந்த வீட்லேயும் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. கோர்ட்டு விசாரணைச்சு என்ன தீர்ப்பு சொல்ல போகுதோ பார்க்கலாம். ஆனால் தலைவருங்கிற ஒரு இமேஜ் ஒரே ஒரு டைவர்ஸ் கேஸில் வழக்கு தாக்கல் பண்ணதில் சுக்குநூறாக உடஞ்சி போகும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பேசுகிறாங்க, என்ன விஜய் அப்படி நான் நேர்மையான ஆளுன்னு நினச்சேன், இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்காரு. ஓஹா, அதனால தான் விஜயினுடைய ஒய்ஃப் சங்கீதா இது நாள் வரைக்கும் இங்கே இல்லாமல் லண்டனில் இருந்தாங்களா? மகனும் தனியாக இருந்தான், மகனுக்கு கூட பேசுகிறதும் இல்லை, அந்த படத்தையும் பார்க்கல. மகளோட பேசுனதும் இல்லை, அந்த படத்தையும் பார்க்கல. ஆக இப்பேற்பட்ட மனிதன் அரசியல் கட்சி நடத்துவதற்கு சரியானவரா? அவருக்கு தகுதி இருக்கா? இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமாக எல்லாருமே பெண்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க, இந்த வழக்கிலையும் பெண்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த கட்சியில் உள்ள பிரமுகர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இன்னுமே தன் தலைவனை காப்பாற்றுவதற்காக இந்த கூலி ஊடகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களால் வளர்த்தப்பட்டு வருகிற ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அதன் வாயிலாக எதையாவது ஒரு பிம்பத்தை சங்கீதா மீது ஏற்படுத்த பார்ப்பாங்க. அதுலேயும் ஒரு பத்திரிக்கையும் ஒரு டிவியும் சேனல் வச்சுருக்கிற ஒரு சேனல் விஜயை அப்பட்டமாக ஆதரிக்கும். ஏன்னா அதனுடைய அதிபர் விஜயனுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, பேசிக்குவாங்க. அதனுடைய சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இந்த கூலி ஊடகங்கள் நம்ம பக்கம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு நடிகர் விஜய் கொண்டு செல்லப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். எதுவும் நடக்கலாம், அரசியலில், திரைப்பட உலகத்தில் எல்லாம் அதிசயங்களும் நடக்கலாம். சரி, அடுத்து வேறு செய்திக்கு போகலாமே. 173 தலைவர் அந்த படத்தில் பாசில் ஜோசப் ஒரு மலையாள நடிகர், அவர் தலைவருடைய மகனாக நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. பிரியங்கா அருள்மோகனும் நடிக்கலாம் அந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. சரி, உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைவரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் கேரள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி கமல்ஹாசனுடைய நண்பராக, தோஸ்தாக, அவர் ஒரு சக கேங்ஸ்டராக நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. செய்தினா ஒரு தகவல் வந்திருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வருஷம் கடைசியில், அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் தான் நம்ம தலைவரும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம் ஷூட்டிங் ஆரம்பமாகுங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன். இப்போ அவர் நம்ம கல்கியில் இருக்கார், கல்கி 2ல் இருக்கார். அமிதாப் பச்சன் அண்டு கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இருவருக்கும் தான் அந்த முக்கியமான காட்சிகள் இருக்குது. அந்த முக்கியமான காட்சிகளை படமாக்கிட பிறகு தான் பிரபாஸ் கலந்துக்குவார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அடுத்து கேரளா ஸ்டோரி 2 இப்போ நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. மக்கள் மத்தியில் அதிருப்தியை, ஒரு பிளவு மனப்பான்மையை உண்டாக்கக்கூடாது. மத நம்பிக்கைகள் மீது ஒரு மத நம்பிக்கை இன்னொரு மத நம்பிக்கையை அழிக்கிற மாதிரி எந்த மத காட்சி அமைப்புகளும் கூடாது. இது திரைப்பட ஊடகங்கிறது ஒரு வலிமையான ஊடகம். அதனுடைய சக்தியை தவறான காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேரளா ஸ்டோரியை இப்போ வெளியிடாமல் தடுத்து வச்சுருக்கு. அதனுடைய இது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியலை. இதனுடைய முடிவும் ஜனநாயகனுடைய முடிவும் எப்போ வரும்னு தெரியல. அநேகமாக கூடிய வரவில் கேரளா ஸ்டோரிக்கு வேணால் விடை கிடச்சிரும், சீக்கிரமே வெளியாகலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர் அவங்க அப்படியே விட்டு மற்ற இதெல்லாம் தைரியமாக கொடுக்குறாங்க. அதில் இவர் ஜனநாயகன் தான் ராஜினாமா பண்ணிவிட்ட அந்த இது வழக்கை வித்ரா பண்ணிவிட்டு சென்சார் என்ன சொல்லுதோ அதன்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. இது சில அரசியல் இருப்பதனால, மத்திய அரசினுடைய தலையீடு இருப்பதாக எல்லாருமே நினைக்கிறதுனால ஜனநாயகன் படம் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, மற்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.